ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அருங்குணத்தே சேலோடு கண்ணிதினை மீது வைத்த சிங்காரிடனே காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பலம் போல் திப்பிக்கும் பழுதில்லையே. இப்போது வருமானது வேகமதா இடத்திற்கும் தோட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை போல் தெரிகின்றது. போகுதுவார்னா சரி, என்னோட இடத்துக்கு வந்துட்டு என்னவே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நீங்க யாரு? நான் யாரு? என்ன போச்சு? எனக்கு சொந்தமானது. ஏன் போச்சு? என்ன காரணத்தினால போச்சு? எல்லாம் காரணமா தான் போகுது. அப்புறம் காரணம் இல்லாம போனா நல்லா இருக்காதுல்ல. அப்படி கேட்கணும். காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியாதுல்ல. காரியம் இல்லாம இப்ப பாரு, நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க. இந்த உலகத்துல சரி எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஆமா, நேரம் வந்துருச்சு, எல்லாம் போய் சேர வேண்டியது. அப்புறம் என்ன? அது மாதிரி என்னது வந்திருக்கு, அதை பிடிக்கணும். ஒண்ணுதான். ஆமா. ஏங்க போகிட்டு ஜாமானா? என் வீட்டு சாமான் இல்லைங்க, எனக்கு சொந்தமானது. ஓ, சொந்தமானது. ஆமா. எப்ப விட்டீங்க? இப்பதான் கண் இமைக்கும் நேரத்துல. ஓ, கண்ணடிக்கிற நேரத்துல? கண் இமைக்கும் நேரத்துல. ஓ, கண் இமைக்கும் நேரத்துல. ஆமா. இப்படி சொடக்கு போறதுக்குள்ள உள்ள போயிருச்சு. அதை விட வேகம்ங்க. உள்ள போயிருச்சா? ஆமா, அதை விட வேகம். ஆமா. என்ன விட்டீங்க? அதே எனக்கு சொந்தமானது. நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? நான் என்ன செவிட்டு போயலா? பார்த்தா அப்படிதான் தெரியும். உள்ள போச்சுன்னு சொன்னீங்கல்ல. சரி, உள்ள என்னங்க போச்சு? அதான் எனக்கு சொந்தமானது. இந்த மாதிரி வந்ததுல இருந்து இடம் மாத்துறதே பொழப்பா இருக்குது. சரி, உள்ள விட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. என்ன விட்டீங்க? எனக்கு சொந்தமானது. எல்லாத்துக்கும் சொந்தம் தான். எது சொந்தம் இல்லாம? எல்லாத்துக்கும் சொந்தம் இல்ல, இப்போதைக்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது உங்களுக்கு மட்டும் சொந்தம். ஆமா. அதே என்ன? அதே எனக்கு சொந்தமானது. நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதானே? மக்களை கேட்போம். நான் சரியா தான் சொல்லியிருக்கேன். சரியா தான் சொல்றீங்க. ஆமா. உள்ள போச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. என்ன போச்சு? ஒண்ணும் போகல. என்னது? உங்களுதா? ஆமா. எப்ப விட்டீங்க? இப்பதான். அதே என்ன போச்சு? அதே எனக்கு சொந்தமானது. ராமா ராமா, நான் ஏன் சோதனையா இல்ல நீங்க வந்தது சோதனையா இல்ல ரொம்ப வேதனையா? உள்ள விட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க. ஆமா. என்னத்த விட்டீங்க? ஒன்னையும் விடல, எனக்கு சொந்தமானதை உள்ள விட்டுருக்கேன். அதை பிடிக்கணும். இப்ப கேக்குறேன், நல்லா கேளு. உள்ள போச்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல. சரி, உள்ள என்ன போச்சு? என்னவெல்லாம் போகல, எனக்கு சொந்தமானது உள்ள போயிருக்கு. எப்படிதான் குழப்புறாரா இல்ல நான் குழப்புறானா? உள்ள சொந்த மானது. ஓ, சொந்த மானதா? இவ்வளவு நேரம் அதைத்தானடா சொன்னேன். எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமான இடத்துக்காரனே நானு. என்னைய கேட்காம ஒரு எறும்பு கூட உள்ள நுழையாது. எனக்கு தானங்க இந்த இடம் சொந்தமானது. இப்ப இந்த இடம் உனக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது சொல்றீங்கல்ல. ஆமா. ஏதாவது ஆதாரம் இருக்கா? வச்சிருக்கோம்ல. என்னத்த வச்சிருக்க? எங்க தாத்தை பாட்டை காலத்துல இருந்து வச்சிருக்கோம். சரி. இதுக்கு முன்னாடி எங்க பாட்டை வச்சிருந்தாரு. சரி. அத்தாச்சிய. அத்தாச்சிய பாவிப்பல. அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. சரி. அத்தாச்சிய. பூரா அத்தாச்சி வைக்கிற குடும்பம் தான் நீங்க. ஆமாங்க. நாங்க மொத்தத்துல ஒருத்தன் கூட சொந்த பொண்டாடி வச்சுக்கிறது இல்ல, அத்தாச்சி வச்சுக்கிறதே பூரா. ஐயோ, அத்தாச்சிய வச்சா குடும்பம் அப்பா அல்லோலன்னு ஓடுமா போடுறான். ஆமா. சரி. அண்ணன் இப்ப நீ அப்படிதான் இருக்க. அண்ணன் முன்னாடி அரை பொண்டாட்டி, தம்பி முன்னாடி தாம் பொண்டின்றாங்க. சரி. நம்ம அண்ணன் தம்பி 7 பேரு. நல்ல பழக்கம். அந்த 7 பேர்ல 3 பேர் வச்சிருந்தேன். சரி. அத்தாச்சிய போடுறான். அவங்களுக்கு பின்னாடி எனக்கு 3 பேர் இளம்பு. சரி. அவன் வச்சிருந்தேன். அப்ப நீ யாரு? நான் நடுவுல. பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். ஆமா. அந்த நங்கை மோகினி. ஆமாங்க, எங்க அப்பா. நம்பிராஜன் எங்க அப்பா. அடங்கொக்கால ஓலி. யோ, மரியாதை இல்லாம ஏன் உன்னை நீ இவ்வளவு நேரம் நின்று பேச விட்டதே தப்பா போச்சு. எடுத்து சொல்லிச்சு உக்கால ஒழிக்கிற. ஏன் என்ன தெரியல? தெரிஞ்ச நான் நீ வீரத்தேவன் சொல்லிட்ட. நாங்க உங்க மாமா வாங்கி கந்த வீட. கந்த வீடு? ஆமா.
நீ நானும் சின்ன வயசுல குண்டடி விட்டு குண்டெல்லாம் அடிக்கல. அப்பப்ப நத்த வேண்டி வரும்போது அம்பு விட்டு அந்த டவுசர் எல்லாம் தெரிஞ்சல. ஆமா வீரத்தவன் நான் திண்ணையில உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க சும்மா சும்மா ஆட்டிட்டே வந்தீங்கல்ல. நான் ஆட்டிட்டுலாம் அவளை புடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். அதாங்க ஏதோ புடிச்சீல ஆட்டினீல ஏதோ ஆட்டினீல புடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் பாரு. அதே அப்ப சிறு வயசுல பார்த்தது. ஆமா. அப்ப உங்க அம்மா பேரு சடச்சி. அடச்சி. அப்பா 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 அம்மா பேரு என்ன? ஏங்க முதல்ல யாரு கேட்போம்? யாரெல்லாம் கேளு. பெத்த தாயப்பே ரெண்டு பேருமே நமக்கு தெய்வம் தான். சரி. முதல் தெய்வமே அவங்க தானே. அப்பா கேட்டாருன்னா அம்மாவை கேட்டாருன்னா எல்லாமே ஒண்ணுதான். சரி. சரி உங்க அம்மா இவ்வளவு அறிவா பேசுறியே, நான் உண்மையை சொல்லிடுறேன். சும்மா கேளுங்க. என் பெயர் கந்தவேடன். தாயின் பெயர் பத்தவேடச்சி, தந்தையின் பெயர் அந்தவேடன். ஓஹோ. எனக்கு ஒரு மாமன் உண்டு. அம்மானி 2 நென்மான் குட்டிகளை உருவாக்கி அது முன்மான் குட்டியை பரிசாக அளித்தார்கள். சரி. அந்த முன்மான் குட்டி வீட்டுல வச்சிருக்கேன். இந்த பின்மான் குட்டியை யாரை சொன்ன தெரியுமா? நீ உண்மையை சொல்லிட்டா சும்மா சொல்லுங்க. தங்கச்சி வள்ளி இதே தேடி வந்தேன். ஏன் தங்கச்சி? ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா. என் தங்கச்சியா? ஆமா. வச்சிருக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? வச்சிருக்கலாம் இல்ல, கூட்டிட்டு போலாம்னே முடிவு பண்ணிட்டேன். சரி சரி. இம்பிட்ட தூரம் கெஞ்சி கேட்கறனால சொல்றேன். சரி. போனா போயிட்டு போகுது. கடை திறந்தா 250 ரூபா ஆகுது. எதுக்கு? இப்ப ரொம்ப இல்ல, ஒரு 300 ரூபா ஒரு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு? பரிசு பணமா? மோட்டர் வாங்கி சாத்திட்டு நாம சேர்ல படுத்துறேன். 300 ரூபா இல்லையா? சரி ஒரு கட்டிங்னாச்சும் ஏற்பாடு பண்ணு. நீ இப்ப கூப்பிட்டு விடு. காலையில நைனாட்ட ஓஹோ வேணாங்க செமக்க வாங்கி தரேன் உனக்கு. என்ன அடி உதையா? இந்த பரிசு பணம். சரி. நான் வரும்போது ஆளுநர் சுயந்து 2 பெண்கள் போட்டுச்சு. சரி. ஒண்ணு உன் தங்கச்சி வள்ளி. ஆமா. இன்னொன்னு யாரு? யாரு? குள்ளி. ஆளு குள்ளி. மழை இப்படி இருந்தா எதுல போய் வயசுக்கு வந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாட்டி ஒரு ஆளை தேடிட்டியே, எப்படிதான் மழை பெய்யும்? இந்த காதல் எப்ப வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சரி. காதல் எனக்கு வந்துருச்சு, அதனால வச்சிருக்கிறேன். குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சியோட ஒண்ணுக்கு ஒண்ணு கோத்துட்டு கிடக்குது. வயசுக்கு வந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுட்டு இப்படி செய்திய தங்கச்சி ஏங்கி போயிடாதா? எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே நான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருக்கிறேன். ஓ நல்ல பழக்கம். நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குல்ல. சரி. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க என்னன்னு, அப்பா கந்தவேடா நீ பழைய கூப்பிடுறியா பிள்ளைய? அடியே ஜில்ஜில் ரமாமணி போவா. குரமான்களே குரமான் வர கண்டிட நீங்களே அப்படி வரைக்கு குரமான்களே குரமான் வர கண்டிட நீங்களே வடிவே குரமான்களே குரமான் வர கண்டிட நீங்களே சிலது மீனன் கையடப்பியே சிலது மீனன் கையடப்பியே வடிவே குரமான்களே குரமான் வர கண்டிட நீங்களே மன தேடி வந்தவரே மாப்பிளசிங்க மன தேடி வந்தவரே மாப்பிளசிங்க அதை யார போல நிக்காதீங்க. ஐயா மச்சான் பண்ணாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் பண்ணாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன ஆட்டா என்ன பாட்டு லைட்டா புடிச்சுங்க சார் குமுக்குறீங்க. சரி 18 நாள் ஒரு கூட்டிக்கிறேன். ஆமா தைரியம் இருக்கா? பார்த்தாலும் பார்த்திருப்பேன். என்னத்தையா பாட்ட கேளு. நான் பார்த்தாலும் பார்த்திருப்பேன், நான் பல பேர் பார்க்கவில்லை. அது கிடைக்கலையா? அப்படிலாம் இல்ல மச்சானா, ஒண்ணுமே செய்யவில்லை. ஆமா முகத்திரியம் வந்திருக்கு, அது உனக்கு மட்டும்தான் தெரியும்.
எனக்கு தெரியல இருக்கனாலா கோயம்புத்தூர் கொழுந்து நீ வர சின்ன குட்டி நகை நடா இவ சில்லறை மதனடா பொண்ண குட்டி ஏண்டா மாச்சு வரவே கூடாது பக்கத்துல கூட சின்ன குட்டி நகை நடா இவ சில்லறை மதனடா பொண்ண குட்டி வண்டியில குடும்பத்தை ஏத்துனடா போராடனே நடி 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 நானே நடி நானே நடி நானே நடி நானே நடி நானே 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 நடி ஏங்க நம்ம மயிலேறி போவமடி நம்ம மக்களெல்லாம் போவடி சில்லறைகள் வேண்டாமடி சிக்கன பாவமடி சில்லறைகள் வேண்டாமடி சிக்கனமா வேணாம் அந்த நோக்கம் என்ன நீங்க எங்க நீங்க இடத்துக்கு தலையை கூப்பிடுங்க இடத்துக்கு ஒத்துக்க அப்ப தள்ளுங்க அம்மா ஆமா அங்கிட்டு குத்துவாங்க என்னைய போட்டு குத்துறாங்க என்னல எனக்கே தெரியலையே தங்கச்சி போடுங்க அள்ளிக்கண்ணு நீங்க ஏன் சொல்லுங்க முத பழகா அட என்னமோ என்னமோ அட என்னமோ என்னமோ வண்டி முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா அப்படியே முடிச்ச பெரியக்கா தங்கச்சி என்னைய வந்து போறா செவந்தி பூ முடிச்ச பெரியக்கா உங்க ஆத்துல கத்தடிச்சா நல்லா இருக்கேன் தங்கச்சி ஆத்துல 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 ஆடுறது அதே மாதிரி ஆடணும் கொஞ்சம் முடியும் சரி அதே மாதிரி ஏதோ இருக்கிறத வச்சுட்டு ஆடுறா இங்க பாருங்க அவளை யூடியூப் எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆடுவான் உங்க ஆத்துல நல்லா என்ன வந்து ஆட மாட்டாடி எனக்கு இருக்கிற இடுப்பு அவ்வளவு உங்க ஆத்துல காத்தடிச்சா அவனே இடிக்க மாட்டான் நீனாச்சும் இடிடா அரே அண்ணா என்னத்துக்கும் கூப்பிட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கஞ்சியாச்சு ஊத்தணும்ல ஒளிபெருக்கு ஒண்ணு எனக்கு 3 நாள் வந்தவர் யார் அந்த யார் யார் வேண்டவர் எதுக்கும் வந்தா அதுக்கு எதுக்கு வந்த இது பிடிக்க முடியுமா வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு வாய்ப்பு அதான் வாய்ப்பு கொடுத்தா குடிப்பாருங்கிறாரு ஏய் நாங்க ஏய் இங்க வா
தங்கச்சி. வாய்ப்பு கொடுத்தா கேக்குறீங்கல்ல, எங்க இடத்துல எல்லாமே விளையும். ஒரே ஒரு பொருள் ஊத்திட்டே நக்கணும். அப்ப நீங்க நக்குவீங்களா? வாய்ப்பு கொடுத்தா வாய்ப்பு கொடுத்தா அதெல்லாம் செய்வாரா? முதல்ல நீங்க செஞ்சு காட்டுங்க, பின்னால நான் செய்யறேன். எங்க ஊத்திட்டே கொடுப்போம், உன்னைய கூட நக்கிமா பழக்கிடுவோம். நீங்க தாங்க பழகிக்கணும். இல்ல, நீங்க அதை எப்படி செய்யறீங்கன்னு பார்த்துட்டு பின்னால செய்யறேன். எல்லாரும் நக்கினால நாங்க நக்குவோம். பின்னாடி செய்யற. ஐயோ நீ பின்னாடி நக்கறாளா? ஐயோ அவனை போட்டுட்டு காலையில வந்திருக்க வேலையை பாருங்க. சரியா வர. அம்மா நம்ம இனத்தவர் சற்று கடந்தவர் வந்திருக்காரு. அவருடைய மானை காணவில்லை. வரவேற்பு கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்தோம். தங்கச்சி கொடுக்க போறத பாக்குற அண்ணா. அண்ணா கொடுங்கம்மா. முன்னாடி வா. அந்த வந்துறடா. கொடுப்போமா? என்னைய வச்சு தாங்க நீ செய்யணும். அண்ணே வரவேற்பு கொடுப்போமா? பாருங்க. வருக. என்ன காஜப்பாடு சம்பளம் வந்த மாதிரி இப்படியா வருவே? டேய் வந்துட்டு போறாரு விட காசா பண்ணணும். தங்கச்சி இருந்தாலும் உன்னை நினைச்சு எனக்கு பயமா இருக்குடா. அவருக்கு தான் ஆபத்து. சொல்லுமா. வடக்கத்து குடி மணிவரே வருக. வில்லெடுத்து விடவு தலைமையான வருக. நம்ம சொல்லெடுத்து கவி பாடும் தலைமையானே வருக. ஏன் இப்ப சுடுதண்ணியை காண்டாத்து எதுக்கு வந்து எதற்கு வந்து எதுக்கு வந்து திருப்பி சொல்லுங்கம்மா. ஆகலையா? இங்க வாங்க. என்னடா நீ இங்க பாருங்கம்மா. இவ்வளவு மோசமா இருக்குற? எதுக்கு வந்து எதுக்கு வந்து எதற்கு நல்லா இருக்குடா. மாப்பிள்ள, சொல்லிட்டு போடா. என்ன மாவா பண்ற? நீ போயா, உன் தங்கச்சி வந்து நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லிட்டு போயா. தங்கச்சி என்ன சடா? எதுக்கு வந்து எதற்கு தூக்க வந்து உன் தங்கச்சி வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன். நீ போயா, இடைஞ்சலா இருக்கும். ஆமா ஐயா, என் தங்கச்சி மோசமான ஆளு, பேச்சுக்கு சரியா பேசலைன்னு வை. அது எப்படா போற? தங்கச்சி மணியாச்சுடா. இதா போறேன்டா. எப்படா கிளம்பி வருவ? நீ வர சொல்ற, என் தங்கச்சி போக சொல்லு. சீக்கிரம் வாடா போலாம். சரி எல்லாத்துக்கும் சொல்லி கிளம்புவோம். சொல்லிட்டு பேர் அன்பு கொண்ட போடா. இருமா, இவ்வளவு நேரம் பொறுமையா சீக்கிரம் இருக்கீங்க. பேசுடா. மண்டையில அடிக்கிற என் தங்கச்சி கொண்டையில அடிக்குது. தங்கச்சி ஒரே ஒரு தடவை அன்பு சார்ந்த ஏமா பேசுடா. அது இறுதி அற்படுத்தவளை ரொம்ப பறக்குறாங்க. வாய் 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 அசிங்கமா வருது. வார்த்தை. அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிக பெருமக்களே, ஆம். அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இதே நாள் இதே தேதி இதே நாளிலே தேதியில் என்னை நீங்க போடுங்க. உன்னைய போட. இவளை நான் போடுறேன். அப்ப என்னையா? உன்னை நானும் போடுறேன்டா. ஏன் வேண்டாம். அப்படி மட்டும் சொல்லாரா? பெட்டிக்காட் போடுவார். ஐயோ, அது ஏற்கனவே போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இல்லம்மா, நாடகத்துக்கு எல்லாத்தையும் போடுவாங்கல்ல, அது மாதிரி முதல்ல இவள, அப்புறம் ரெண்டாவது. ஏன்னா இந்த இடத்தோட தலைவி நீ தானே. அண்ணே இப்ப போலாம் அண்ணே. என்ன போட்டு வாழ்க்கை நாகாரி கூட்டம் இல்ல தில்லை நாடோடி கூட்டமுங்க தில்லை